الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. فقد قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل من حرم زينة الله التي أخرج لعباده من الطيبات والرزق. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்பப்பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒழுக்கமும் ஒழுங்கமைப்புமே சுதந்திரம் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒழுங்கமைப்பு, ஒழுக்கம் மனிதனுடைய அடிப்படை அடையாளம். இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிமையும் அப்படித்தான் பயிற்றுவிக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு ஒழுங்கமைப்பிற்குள் வர வேண்டும், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய எல்லா வகையான வழிகாட்டுதல்களையும் நாம் ஆய்வு செய்கிற பொழுது தொடக்கமாக நமக்கு தெரிகின்ற அடிப்படை செய்தி என்னவென்றால், ஒரு முஸ்லிம் ஒரு ஒழுங்கமைப்பிற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் எங்கு போனாலும் ஒரு சட்டத்திற்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனையாக நாம் புரிந்து கொள்ளலாம். எங்கு போனாலும் ஒரு முஸ்லிம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, பிறரிடம் தன்னை தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த சூழலுக்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க என்ன சொல்லப்படுதோ அந்த மாதிரி இருக்கணும். எங்க போனாலுமே ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கும். நம்ம மஸ்ஜிதுக்குள்ளார வர்றோம், பள்ளிவாசலுக்கு வர்றப்ப சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. செருப்பு எங்கு கட்டணும், சஃப்புகள்ல எப்படி உட்காரணும், நம்ம தொழுக நிக்கிறோம், நஃபில் தொழுக போறோம், சுன்னு தொழுக போறோம், எங்க தொழுகணும். இது பள்ளிவாசல்ல மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இந்த ஒழுங்கமைப்பு என்பது இருக்கிறது. வீட்டிற்குள் செல்கிற பொழுது, ஒரு கடைக்கு நாம் செல்கின்றோம், ஒரு மருத்துவமனைக்கு செல்கின்றோம், எல்லா இடங்களிலும் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கின்றது. இந்த ஒழுங்கமைப்பிற்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதை இஸ்லாம் அடிப்படை அம்சமாக வழிகாட்டுகிறது. போற இடத்தெல்லாம் பிரச்சனை, செருப்பு நான் இங்க கழட்ட மாட்டேன், வண்டியை இங்க நிப்பாட்ட மாட்டேன், ஏன் நான் இதை செய்யணும், ஏன் இதை செய்யக்கூடாது, இப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பதை இஸ்லாம் ஒருபோது விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு முஸ்லிம் அவன் ஒரு ஒழுங்கமைப்பிற்குள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய மிக ஆரோக்கியமான வழிகாட்டுதலாக இருக்கின்றது. திருக்குர்ஆனிலே ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், திருக்குர்ஆனுடைய செய்திகளிலே மிக முக்கியமானது ஒழுங்கமைப்பை குறித்துத்தான் சொல்லப்படுகிறது. பெரிய பெரிய விஷயங்கள் திருக்குர்ஆன்ல கிடையாது. 5 வேளை தொழுகணும், எப்படி தொழுகணும், ருக்கு செய்யணும், சஜ்தா செய்யணும், அந்த விஷயங்கள் குர்ஆன்ல இருக்கானா? இல்ல. ஜகாத் எப்படி தர வேண்டும், 40லே 1, 20லே 1, 10லே 1, 5லே 1, இது போன்ற விவரங்கள் திருக்குர்ஆனிலே இல்லை. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள் திருக்குர்ஆனிலே இல்லை, ஹதீஸ்களிலே தான் இருக்கிறது. ஆனால் குர்ஆனிலே சின்னஞ்சிறு ஒழுங்கு முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒருவருடைய வீட்டிற்கு நுழைந்தால் அனுமதி பெற வேண்டும், 3 முறை அனுமதி கேளுங்கள், அனுமதி தரப்பட்டால் உள்ளே செல்லுங்கள், இல்லை என்றால் திரும்ப சென்று விடுங்கள் என்று
ஒரு வீட்டிற்குள் செல்கிற பொழுது எப்படி அனுமதி கேட்க வேண்டும், எத்தனை முறை கேட்க வேண்டும் என்பதை குறித்து மிக விவரமாக விளக்கமாக திருக்குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது. ஏனென்றால் இது மனிதனுடைய ஒழுங்குமுறை சம்பந்தப்பட்டது. சொர்க்கமே ஆனாலும் கூட அங்கே ஒழுங்குமுறை என்பது இருக்கின்றது. இந்த உம்மத்துடைய முதல் பாவம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் ஒழுங்குமுறையை மீறுவதிலிருந்து தொடங்குகிறது. கணியத்திற்குரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலே இருந்தார்கள். அவர்கள்தான் மனிதர்களே முதல் ஜோடி, தொடக்க ஜோடி அவர்கள்தான். அவர்கள் சுவனத்தில் இருந்தார்கள். சுவனத்தில் எல்லாம் கிடைக்கும், எல்லா வகையான சுதந்திரம் அங்கே உண்டு. எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் உட்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் அருந்திக் கொள்ளலாம். அது சுருக்கம்தான். ஆனாலும் அங்கே இறைவன் ஒரு ஒழுங்குமுறையை வழங்கியிருந்தான். எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிடலாம், இந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது, அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே போகக்கூடாது. இறைவனுடைய கட்டளை. அது ஒரு சின்ன ஒரு ஒழுங்கு. சோனத்திலிருந்து ஏன் இறக்கப்பட்டார்கள், நாம் ஏன் இந்த மண்ணிலே வந்தோம், முதலிலே ஒழுங்குமுறை மீறப்படுகின்றது. சோனத்திலிருந்து அந்த ஒழுங்குமுறை பேணப்படாத காரணத்தால் நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம். சோனமாகவே இருந்தாலும் கூட அங்கே கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்பது கிடையாது. அங்கே ஒரு ஒழுங்குமுறை என்பது இருக்கின்றது. ஆக இந்த உம்மத்துடைய முதல் பாவம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் ஒழுங்குமுறையை மீறுகிற பொழுது. நீங்க பாவங்கள்லாம் எடுத்து பாருங்க, பெரும்பாவங்கள் இருக்கின்றன, சிறு பாவங்கள் இருக்கின்றன. இந்த பாவங்கள்லாம் எது? அது ஒரு ஒழுங்குமுறை. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. செய்ய வேண்டியவை கட்டாயம் செய்தால் அது ஃபர்ல், கட்டாயம் செய்தாக வேண்டும் என்றால் அது ஃபர்ல். கட்டாயம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அது ஹராம், முஹர்ரமாத். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஒரு ஒழுங்குமுறை. ஒரு முஸ்லிமுடைய ஒழுங்குமுறை எங்கிருந்து தொடங்குகிறது? அவன் காலையில எழுவதிலிருந்து தொடங்குகிறது. இஸ்லாம் எந்த அளவிற்கு வழிகாட்டுகிறது, ஒழுங்குமுறையை சொல்லுகிறது என்றால் எழுந்ததிலிருந்து உறங்குகின்ற வரையில் எப்படி உறங்க வேண்டும் என்பது வரையிலே சொல்லுகிறது. தூங்குறோம், உறங்கிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு நேரம் அப்படியே தூங்கிட்டே இருக்கலாமா? முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் எழுந்தாக வேண்டும். சுபுஹ் தொழுதாக வேண்டும். எவ்வளவு நேரம் முழிச்சிருக்கலாம்? முழிச்சுக்கிட்டே இருக்கலாம். இஷா தொழுத பிறகு நாம் தூங்கிவிட வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு ஒழுங்குமுறையை இஸ்லாம் நமக்கு பயிற்றுவிக்கிறது. இபாதத்துகள் மூலமாக நமக்கு பயிற்றுவிக்கின்றது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து நாம் எப்படி கற்பிக்க வேண்டுமானால், ஒரு ஒழுங்குமுறை என்பது உன்னை சுற்றி இருக்கிறது, அந்த ஒழுங்குமுறையை நீ கடைபிடிக்க வேண்டும். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். நம்ம குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே அவர்கள் எஜமானர்களாக மாறிவிடுகிறார்கள், பெற்றோர்கள் ஏழைக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். எல்லா வழியும் பெற்றோர்கள் தான் செய்யறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பெற்றோர்கள் தான் செய்யறாங்க. அவர்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். பள்ளிக்கூடம் விட்டு வந்தியா, செருப்பு இங்கதான் கழட்டணும், உன்னுடைய ஆடைகளை இப்படித்தான் நீ களைய வேண்டும், நீ குளிக்க செல்கிற பொழுது இப்படித்தான் செல்ல வேண்டும். இன்றைக்கு நிறைய குழந்தைங்க நம்ம பாக்குறோம், குளிக்க போயிருவாங்க, பாத்ரூம் போன பிறகுதான் அம்மாட்ட எல்லாமே கேட்பாங்க, சோப்பு கேட்பாங்க, துண்டு கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எடுத்துட்டு போகணும், நாம் கற்றுத்தர வேண்டும். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் வரிசையை பேண வேண்டும். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இந்த பொருளை இந்த இடத்திலே தான் வைக்க வேண்டும். இப்படி சின்ன சின்ன ஒழுங்குகளை எல்லாம் நாம் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அப்படி கற்பித்து நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். நீ எங்கு சென்றாலும் ஒரு ஒழுங்கு அமைப்பை நீ பேண வேண்டும். அங்கு சொல்லப்படுகின்ற சட்டத்திட்டங்களுக்குள் உன்னை நீ ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு அந்த புரிதல் நம்முடைய இளைய தலைமுறைக்கு மிகச் சரியாக தரப்படவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய முழு சமூகமும் பிரச்சனைக்குரிய சமூகமும் மாறிவிட்டது. எங்கு போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் சண்டை, எங்க போனாலும் வாய் தகராறு. ஏன் வருகிறது? அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதனால அங்க பிரச்சனை வருது. இஸ்லாம் காலையில எழுந்ததிலிருந்து தூங்க செல்கிற வரையில் ஒரு சிறந்த ஒழுங்கமைப்பை கற்றுக் கொடுக்கிறது. ஒழுங்கை மீறுவதை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றது. அவுஃபு பில் உகூத் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுடைய ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் கடைபிடியுங்கள், பேணுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எங்கெல்லாம் சிஸ்டம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றனவோ அவற்றை மதித்து அதன் அடிப்படையில் நடப்பது இஸ்லாத்தினுடைய மிக அற்புதமான வழிகாட்டுதலாகும்.
ஒருவர் பிரச்சனைக்குரியவராக எப்பொழுது மாறுகிறார்? ஒழுங்கை மீறுகிற பொழுது அவர் பிரச்சனைக்குரியவராக மாறுகிறார். எங்கே அமைதி நிகழும் என்றால், எங்கே சட்டதிட்டங்கள் பேணப்படுகின்றனவோ அங்கே அமைதி என்பது நிலவும். சட்டங்களை மீறுகிற பொழுதெல்லாம் பிரச்சனை உருவாகிறது. சட்டங்களை மதிக்கிற பொழுதெல்லாம் அங்கே அமைதி ஏற்படுகின்றது. இஸ்லாம் அமைதி விரும்புகிறது. ஆகவே சட்டதிட்டங்களை பேணுமாறு நமக்கு கட்டளையிடுகின்றது. நமக்கு எதற்காக சிந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது? நாம் மனிதர்களுக்கு சிந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சிந்தனை வழங்கி இருக்கின்றான். இந்த சிந்தனை எதற்காக? நாம் அடுத்தவர்களுக்கு மற்ற சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. நமக்கு சிந்தனை இருக்கின்றது, நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்ற நிலையில் நாம் சென்று விடாமல் சுற்றி இருக்கக்கூடிய சூழலை அனுசரித்து கடைபிடிப்பதற்காகத்தான் நமக்கு சிந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது. மதுவை மார்க்கம் தடை செய்கிறது. மது ஒருத்தர் குடிச்சிட்டாரு, என்ன ஆகும்? அவர் என்ன வேணாலும் செய்வார். அவருடைய சிந்தனை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. யார் எந்த நபருங்கிறது அவருக்கு தெரியாது, எந்த சூழல் என்பது அவருக்கு தெரியாது. அவருடைய சிந்தனை என்பது பழுதடைந்து விடுகிறது. அவர் ஒரு ஏறக்குறைய ஒரு பைத்தியத்தை போன்று ஆகிவிடுகின்றார். அவர் போதையில் இருக்கிற பொழுதெல்லாம் அவருக்கு ஒழுங்குமுறை என்பது தெரியாது. ஒரு ஒழுங்கை அவர் பின்பற்ற மாட்டார். ஆகவே மார்க்கம் மதுவை மிக வன்மையாக கண்டிக்கிறது. அதை மிக வன்மையாக பெரும்பாவங்களில் ஒன்றாக அதை சொல்லுகிறது மார்க்கம். முதன்மை பாவமாக சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாவங்களின் தாய் என்று மதுவை சொல்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? மனிதர்கள் ஒரு ஒழுங்கமைப்பிற்குள் நடப்பதை இந்த மது கெடுத்து வருகின்றது. திருக்குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் உங்களுக்கு இந்த மதுவின் மூலமா என்ன நாடுகிறான் என்றால், லியசுத்தக்கும் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் சரியான பாதையில் செல்வதை விட்டும் இப்லீஸ் இந்த மதுவின் மூலமா உங்களை தடுப்பதற்கு நாடுகின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நம்முடைய சிந்தனை மழுங்கடிக்க செய்கிறது. அதன் மூலமாக நாம் ஒரு ஒழுங்கமைப்பிற்குள் நாம் உட்படுத்தப்பட்டவர்கள் என்கின்ற எண்ணத்தை இது உடைக்கின்றது. ஆகவே மது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நமக்கு சிந்தனை வழங்கப்பட்டது எதற்காக என்றால், நாம் ஒரு ஒழுங்கமைப்பிற்குள் நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு மனிதன் எல்லா வகையான ஒழுங்கமைப்பிற்கும் தன்னை ஆட்படுத்திக் கொண்டால் அவனிடத்திலே ஒழுக்கம் என்பது நிறைவாக வந்து சேர்ந்து விடுகிறது. ஆகவேதான் ஒரு முஸ்லிம் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்றால், மிக ஒழுக்கத்தோடு அவன் நடந்து கொள்வான். இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிக அளவிலே வந்து சேர்ந்து இருக்கின்றன. இன்றைக்கு சமூகம் என்பது ஆபத்திற்குரிய ஒரு சமூகமாக மாறி இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த ஒழுங்கமைப்பு மிக சரியான முறையிலே வழங்கப்படவில்லை, பயிற்றுவிக்கப்படவில்லை. பெண்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக சிறப்பாக நமக்கு சொல்லுகின்றார்கள். பார்வையை முதலில் தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்நிய பெண்களை பார்க்கிற பொழுது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நம்மை கட்டாயப்படுத்துகின்றது. எதுவரை? நாம் உயிர் வாழ்கின்ற வரை, மூச்சு விடுகின்ற வரை. 60 வயசாச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, இவர் பெரியவர் ஆயிட்டார், முதியவர் ஆயிட்டார், அதனால அந்நிய பெண்களை பார்த்துக்கலாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. இறுதி வரை இந்த கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும். அந்நிய பெண்களை பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தனிமையிலே அந்நிய பெண்கள் இருப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அந்நிய பெண்களை தொடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான வழிகாட்டுதலை மார்க்கம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. ஒரு ஒழுங்கமைப்பை சொல்கிறது. இந்த ஒழுங்கமைப்பை நாம் பின்பற்றுகிற பொழுது நாம் ஒழுக்கத்திற்குரியவர்களாக மாறிவிடுகின்றோம். ஒழுங்கமைப்பு மீறுகிற பொழுது நம்மிடத்தில் ஒழுக்கம் இல்லாமல் போய்விடுகின்றது. அதே போன்று இன்றைக்கு மிக அதிக அளவிலே தவறுகளுக்கு மிக அடிப்படையான காரணமாக வந்து சேர்ந்திருப்பது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன். இந்த செல்போனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒழுங்குமுறையை மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு பொருள், ஒரு சூழல் நம்மை மிக முக்கியமான பணியிலிருந்து தடுக்கிறது என்று சொன்னால், அத்தகைய அந்த சூழலும் அத்தகைய அந்த பொருளும் நமக்கு தேவையற்றது, அது நமக்கு தடை செய்யப்பட்டதாக மாறிவிடுகின்றது. ஒரு விளையாட்டு நாம் விளையாடுகின்றோம், அதன் மூலமாக பெரிய காரியங்களுக்கு அது இடையூறாக ஏற்படுகிறது என்றால் அந்த விளையாடு அதோடு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் செல்போனை எவ்வளவு அதிகமாக நாம் பயன்படுத்துகின்றோம், எப்படி பயன்படுத்துகின்றோம், இதை நாம் மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா நேரத்தையும் எடுத்து நம்ம செல்போன்ல போடுறோம். அதனுடைய விளைவுதான்
24 மணி நேரத்தில் ஏறக்குறைய 10 மணி நேரத்திற்கும் அதிகமாக நாம் செல்போனோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நம்ம அந்த செல்போன் நம்ம என்ன பார்க்கிறோம், ஆக்கப்பூர்வமான நம்ம வழிகளிலே நாம் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் கூட எப்படி நாம் அதை பயன்படுத்துகின்றோம், எதை பார்க்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமானது. எப்படி பார்க்கின்றோம் என்பது மிக முக்கியமானது. செல்போனை தனிமையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் மூன்றாவதாக சைத்தான் வந்து விடுகிறான் என்று சொல்கிறார்களே, அதை நாம் இப்படி இங்கேயே பொருத்தி நாம் பார்க்க வேண்டும். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்ம ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அறையில உட்கார்ந்து இருக்கிறோம், செல்போன் நம்ம பயன்படுத்துறோம், தனிமையில பயன்படுத்துறோம், எல்லோரும் இருக்கிற போது பயன்படுத்துறோம். எல்லாவற்றிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லாரும் இருக்கிறாங்க, நான் ஹாலிலே நான் செல்போனை பயன்படுத்துகிறேன் என்றால் அப்பொழுது நான் தவறாக பார்க்கின்ற ஒரு நிலை இருக்காது, தவறாக நான் அதை பயன்படுத்துகின்ற ஒரு நிலை என்பது இருக்காது. இப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன வழிகாட்ட வேண்டும், செல்போன் பாரு, நீ எல்லாரும் இருக்கிறப்ப பாரு, தனியா இழுத்துட்டு போகாது. ஒரு ஒழுங்குமுறையை நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அந்த ஒழுங்கமைப்புக்கு நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். எதை பார்க்க வேண்டும், அதை ஆக்கப்பூர்வமாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அப்படி நாம் அதை தூண்டுதல் செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பயிற்றுவிக்க வேண்டும், நம்மையும் அதற்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தனிமையிலே செல்போன் பார்ப்பதை மிகப்பெரிய அளவில் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல எவ்வளவு நேரம் பார்ப்பது என்பது மிக முக்கியமானது. அடுத்து ஒரு வேலை வந்துருச்சுன்னா நம்ம போயிடணும். எல்லா வேலையும் தவிர்த்து விட்டு அல்லது தள்ளி போட்டு விட்டு முழுமையாக நாம் செல்போனில் ஈடுபடுகின்ற பொழுது, நம்முடைய நேரங்கள் அதிலே முதலீடு செய்கிற பொழுது மிகப்பெரிய ஆபத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். இந்த சமூகம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை, அதனுடைய உச்சகட்டத்தை வந்து அடைந்திருக்கின்றது. ஆகவேதான் ஒரு அறிஞர் சொன்னார், இன்றைக்கு யாருக்குமே உரிமை இல்லை, நீ செல்போனை பார்க்காதப்பா என்று சொல்லுகிற உரிமை யாருக்குமே இல்லை. தந்தைக்கு அந்த உரிமை இருக்கிறதா? இல்லை. தாய்க்கு அந்த உரிமை இருக்கிறதா? இல்லை. முதியவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதா? இல்லை. ஏனென்றால் எல்லோருமே அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த தவறை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எல்லோரும் போட்டியிட்டுக் கொண்டு குடும்பத்திலே அந்த தவறுகளை செய்கிற பொழுது இங்கே யாருக்கு அந்த உரிமை வருகிறது? ஆகவே முக்கியமான பணிகள் வருகிற பொழுது அந்த முக்கியமான பணியை இந்த செல்போன் தடுத்து விடக்கூடாது, தூக்கத்தை தடுத்து விடக்கூடாது, தொழுகையை தடுத்து விடக்கூடாது, முக்கியமான பல்வேறு பணிகளை தடுத்து விடக்கூடாது, விருந்தினர்கள் வருகிற பொழுது அவரிடத்தில் உரையாடுவதை தடுத்து விடக்கூடாது. இப்படி எல்லா வகையான அம்சங்களையும் தடுக்காமல் நல்ல விஷயங்களை நோக்கி செல்கிறது என்றால் அப்பொழுது நாம் செல்போனை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோம் என்று பொருள். அதே போன்று இந்த மார்க்கம் கற்பிக்கின்ற ஒழுங்குமுறையை நாம் மிகச்சரியாக நாம் புரிந்து கொண்டோமானால் தீய பழக்கங்களுக்கு நாம் அடிமையாக மாட்டோம். இன்றைக்கு நிறைய தீய பழக்கங்கள், பல்வேறு வகையான தீய பழக்கங்கள், பல்வேறு கோணங்களிலே உலகம் இதுவரை சந்தித்தராத வகையிலே பல்வேறு தீய பழக்கங்கள் இன்றைக்கு சமூகத்திலே வந்து சேர்ந்திருக்கின்றன. எல்லா வயதினரையும் கெடுக்கின்ற பல்வேறு தீமைகள் பல்வேறு கோணங்களில் வந்து சேர்ந்திருக்கின்றன. நடுத்தர வயதை கெடுக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் தனியாக இருக்கின்றன. இளைஞர்களை தடுக்கின்ற பழக்க வழக்கங்கள் தனியாக இருக்கின்றன. சிறுவர்களை, சிறுமியர்கள், இப்படி பெண்களை, இப்படி எல்லா தரப்பு மக்களையுமே கவ்விக்கொள்கின்ற பல்வேறு தீய பழக்கங்கள் இருக்கின்றன. தீய பழக்கங்களுக்கு ஒரு மனிதன் தன்னை ஆட்படுத்திக் கொண்டால் அவன் ஒழுங்கு அமைப்பை மீறுகின்றான் என்று பொருள். தீய பழக்க வழக்கங்களுக்கு நாம் ஒருபோதும் அடிமையாக கூடாது என்பது மட்டுமல்ல, அதன் அருகில் கூட நாம் செல்லக்கூடாது. அல்லாஹ் பல்வேறு பாவங்களை குறித்து எச்சரிக்கிற பொழுது அதன் அருகிலே நீங்கள் செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 2-3 நாட்களுக்கு பிறகு நாம் அந்த தீமைக்கு சென்று விடுவோமானால் இன்றிலிருந்தே நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆக தீய பழக்கங்களுக்குள் நாம் செல்கின்ற அந்த ஒழுங்குமுறையை நாம் மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மிகச்சரியாக ஒழுங்குமுறையை நாம் கடைபிடிக்காதனுடைய மிக முக்கியமான விளைவு இன்றைக்கு தீய சிந்தனைகள் மக்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கின்றன, நச்சு சிந்தனைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. குறிப்பாக இளைஞர்களை இன்றைக்கு மிகப்பெரிய தீய சிந்தனைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. திருமணம் செய்யாமல் இருக்கின்ற ஒரு சிந்தனை, அதே போன்று ஒருபால் உறவு, இப்படி பல்வேறு மோசமான தீய சிந்தனைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இது எந்த அடிப்படையில் வருகிறது என்றால் இந்த ஒழுங்கமைப்பிற்குள் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாதனுடைய விளைவாக இந்த சிந்தனை வந்து சேர்ந்திருக்கின்றது. ஆகவே நாம் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் மிக தெளிவாக ஒரு ஒழுங்கமைப்பை சொல்லுகின்றது. அந்த ஒழுங்கமைப்பை மார்க்கம் 3ஆக பிரித்து சொல்லுகின்றது. முதலாவது, நான் எனக்கு கட்டுப்பட்டவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா ஹாக ஃபீ நஃப்ஸிக ஃபஹுவ இஸ்முன். உன்னுடைய மனதை எது உறுத்துகின்றதோ
அதுதான் பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம், அது மனசுக்கு உறுத்துது, நமக்கே பிடிக்கல என்றால் நாம் ஏதோ தவறு செய்கின்றோம் என்று பொருள். நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், முதலில் நமக்கு அது திருப்தியாக இருக்க வேண்டும், நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பிற்பாடு நாம் அதை குறித்து கவலைப்படுவோம் என்றால், ஏன் இதை செய்தோம், இதை செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று நாம் யோசிப்போமானால் அவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வழிகாட்டுகின்றார்கள். மஹா கஃபி நஃப்ஸிக ஃபஹு இஸ்மு, உன்னுடைய உள்ளத்தை எது உறுத்துகிறதோ அதுதான் பாவம், அதை விட்டுவிடு என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முதலில் நமக்கு நாமே கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சமூக சூழல். சமூகத்தினுடைய அந்த கட்டுப்பாடு நமக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு புரிதல் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இது பிடிக்குது நான் செய்கிறேன் என்ற நிலை தவிர்க்கப்பட வேண்டும். இது மார்க்கத்துடைய வழிகாட்டுதலுக்கு முரணானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களோடு இருப்பவர்களிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எல்லோருடைய அபிப்பிராயம் என்பது முக்கியமானது. என்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொன்னால் அது நபி வழிக்கு எதிரானது. என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியம். ஒவ்வொருவரும் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள், என்னை பற்றி நல்ல எண்ணம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நமக்கு மிக முக்கியமானவர்கள். அவர்களுடைய அந்த மன ஓட்டம் என்பது மிக முக்கியமானது. நாம் யாரையும் பாதித்து விடக்கூடாது, யாரையும் நாம் காயப்படுத்தி விடக்கூடாது. இதுல மிக முக்கியமானது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, நம் மீது ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உரிமை என்ன, அவர்கள் வழி நடத்தலாம், கரெக்ஷன் பண்ணுவாங்க. சுற்றி இருப்பவர் எல்லோரும் நமக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது சொல்லுவாங்க, அறிவுரை குறிப்பிடுவார்கள். அப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். இவர் யார் எனக்கு சொல்றது, இது ஏன் இவர் சொல்றாரு என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு இளைஞரிடத்திலே அபாயகரமான சிந்தனையா இது வந்து சேர்ந்திருக்கிறது. அத்தாவும் சொல்லக்கூடாது, அம்மாவும் எதுவும் சொல்லக்கூடாது, சுத்தி இருக்கவங்க பெரியவங்க எதுவும் சொல்லக்கூடாது. யாராவது ஏதாவது சொன்னா நீ யார் என்று கேட்கின்ற மனோபாவம் இன்றைக்கு வருகிறது. நீங்க யாருங்க, நீ ஏன் சொல்றீங்க என்றெல்லாம் கேட்டு கேட்டு கடைசியில தாய் தந்தையரே வந்து சேர்ந்திருக்கிறது. அத்தா அம்மா சொன்னா கூட நீங்க பெத்தீங்கல்ல வளர்த்தீங்களா அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நான் என்னுடைய சிந்தனை என்ற போக்கு இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. ஆனா எல்லோருடைய அபிப்பிராயம் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா நாம் சேர்ந்து வாழ்கின்றோம், எல்லோரோடும் சேர்ந்து வாழ்கிற பொழுது நாம் யாரையும் இங்கே காயப்படுத்தி விட்டு வாழ்ந்து விட முடியாது. எல்லோருடைய அந்த சுமூகமான சூழல் என்பது மிக முக்கியமானது. சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டை மார்க்கம் வலியுறுத்துகின்றது. மூன்றாவது, ஒரு மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன். இறைவனுடைய வழிகாட்டுதல் என்பது மிக முக்கியமானது. இறைவனுடைய வழிகாட்டுதல் என்பது முக்கியமானது என்பது மட்டுமல்ல, அதுதான் முதன்மையானது. அலா லஹுல் ஹல்க் வல் அம்ர், அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவன்தான் உங்களை படைத்தான், அவன்தான் உங்களுக்கு வழிகாட்டுவான், அவன்தான் உங்களுக்கு ஆணையிடுவான். நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் முடிவு செய்யக்கூடாது, இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் சுவாசிப்பதற்கான காற்றை, ஆக்சிஜனை வழங்குபவன் இறைவன், தண்ணீரை தந்தவன் இறைவன், எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குபவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எந்த சிந்தனை சரியானது, எந்த சிந்தனை தவறானது, இவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் இறைவனுக்குத்தான் இருக்கிறது. ஆகவே இறைவனிடத்திலே என்னை நான் ஒப்படைத்து விட வேண்டும். முஸ்லிம் என்றாலே ஒப்படைப்பவன் என்று பொருள், முஸ்லிம் என்றாலே கட்டுப்படுபவன் என்று பொருள். ஒரு ஒழுங்கமைப்பிற்கு வர வேண்டுமானால் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் முதலே தனக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும், சமூகத்திற்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். இப்படி ஒழுங்கமைப்புக்குள் தன்னை உட்படுத்திக் கொள்கிற பொழுதுதான் அந்த சமூகம் என்பது மிக அமைதி நிலவுகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கும், சமூகமாக இருக்கும். வரம்புகள் மீறுகிற பொழுது, ஒழுங்கமைப்பை மீறுகிற பொழுது, யாருக்கும் கட்டுப்படாத ஒரு சூழல் வருகிற பொழுது அந்த சமூகம் ஆபத்திற்குரிய சமூகமாக மாறிவிடும். ஆபத்தான சிந்தனைகள் அந்த சமூகத்தில் வந்து சேர்ந்து விட வேண்டும். ஆகவே இதை நாம் மிகச் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கட்டுப்படுதல் தான் உண்மையான சுதந்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இந்த கருத்துக்களை உள்வாங்கி அதன் அடிப்படையில் வாழுகின்ற ஒப்பற்ற ஒரு வழிமுறை நமக்கு வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத் வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிகுன் கதீம் பர் ரഊஃப் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.